Hello everyone, welcome back to our channel. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம சேனல்ல இன்னைக்கு நான் ஒரு ரெசிபி போஸ்ட் பண்ண போறேன். Cook with Comali season 5 the very first episodeல Zoya அவங்க குக் பண்ண ரோஸ் பாயாசம் தான் இன்னைக்கு பண்ண போறோம். அதாவது ரொமான்டிக் ரோஸ் பாயாசம். இந்த ரெசிபி செய்யிறதுக்கு கடாயில கொஞ்சமா கீ ஆட் பண்ணிட்டு கீ ஹீட் ஆனதுக்கு அப்புறமா cashews and சேமியா வந்து நல்ல golden brown கலர்ல ரோஸ்ட் பண்ணி செப்பரேட்டா எடுத்து வச்சுக்கலாம். and after that ஒரு பாத்திரத்துல வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் அலாங் வித் 2 டேபிள்ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். சுகரோட லெவல் வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போது இதில் நான் ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி குக் வித் கோமாலி சீசன் 5 எபிசோடில் ஃப்ளோரல் சேலஞ்ச். ஸோ வந்து ஜோயாவுக்கு இன்றைக்கி வந்திருந்த ஃப்ளார் ரோஸ். ஸோ அவங்க ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு தான் அந்த பாயாசம் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த சேமியாவும் ஆட் பண்ணிக்கலாம். சேமியா வந்து இதில் நல்லா வெந்து வரட்டும். ஸோ அது வெந்து வந்ததுக்கப்புறமா மில்க்குமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மில்க் ஆட் பண்ண அப்புறமா நல்லா வந்து பாயில் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதில் ரோஸோட எக்ஸ்ட்ராக்ட்டுமே வந்து நல்லா இறங்கியிருக்கு. அட் த சேம் டைம் சேமியாவுமே நல்லா குக் ஆகிடுச்சு. ஃபைனலி நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேஷ்யூஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஜோயாவோட ரொமான்டிக் பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சீசன் 4 ரெசிபிஸ் பிளேலிஸ்ட் கூட க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதையுமே செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.